சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நம்ம சிஎம் விஜய் அண்ணா வந்து ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸை இங்கிருந்து இனிஷியேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். என்னதான் பொலிட்டிக்கல் கிரவுண்டில் 2 பேரும் மாறி மாறி அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டாலுமே பர்சனல் லைஃப்பில் எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைப்பா. என்னதான் இருந்தாலும் அவர் என் தம்பி, அவர் என் அண்ணன் அப்படின்ற முறையில் 2 பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. சட்டசபை நியூஸ் எல்லாம் பார்த்தா அதில் உதயநிதி வந்து ரொம்ப சோகமாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ணால் விஜய் அண்ணா அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு அந்த மனுஷனை வந்து வெல்கம் பண்ணார். இங்கிருந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான அரசியல்ல விஜய் அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஹிஸ்டரியிலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை. வைகோ சாரை மீட் பண்ணியிருந்தாரு. அவரும் சொல்லியிருந்தாரு ஃபர்ஸ்ட் சிஎம் என் வீட்டுக்கு வர்றது நீங்க தான் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி கிரிக்கெட்ல ஃபேர் பிளே பாயிண்ட் இருக்கோ அது மாதிரி பொலிட்டிக்கல்ல ஃபேர் பிளே பாயிண்ட் இருந்துச்சுன்னா தளபதி தான் வந்து நம்பர் 1ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா நேற்று இருந்து டிஎம்கேவோட ஐடி விங்கும் டிவிகேவோட ஐடி விங்கும் மாற்றி இந்த சோசியல் மீடியால எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி ஒரு மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். விமர்சனம் தேவை தான், இருந்தாலும் பர்சனல் அட்டாக்கா சில இடத்துல எல்லாம் போயிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எங்கே விமர்சனம் தேவையோ அங்கே கரெக்டான விமர்சனம் வச்சு ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸை இங்கேருந்து நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறையா மூத்த தலைவர்களை விஜய் சார் நேரடியாக போய் அவங்க வீட்டிலேயே சந்திக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கரூருக்கும் போகிறாரு. கரூருக்கு போய் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மீண்டும் சந்திக்க போகிறதா நியூஸ் எல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டேன். தளபதியோட இந்த ஒரு ஹெல்த்தியான பாலிடிக்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.